அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகள் விகிதம் சரிவு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0.11% 0.06% கம்மியா இருக்கு. இப்ப முதல்ல தடுப்பூசி பெறாத குழந்தைகள், 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்தியாவுல 12 வகையான வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸஸ்க்கு வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. அந்த வேக்சின்ல 1 டோஸ் கூட போட்டுக்காத சில்ட்ரன நம்ம 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த 0 டோஸ் சில்ட்ரன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வருஷம் 2024ல இந்தியாவுல பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23.6 மில்லியன். சரிங்களா? அதுல 1.4 மில்லியன் குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, 1.6 மில்லியன் குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தடுப்பூசியுமே இன்ன வரைக்கும் போட்டுக்கல. அதனால தான் அவங்கள 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலக அளவிலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 78% ஐ மீன் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 78% இருந்தது. இப்போ அது அப்படியே கம்மியாகி இந்தியாவுல 0.01% அளவுக்கு கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்தியாவோட இந்த தடுப்பூசி போடக்கூடிய திட்டங்கள், இம்யூனைசேஷன் புரோகிராம்ஸ் லைக் ஐசிடிஎஸ், மிஷன் இந்திரதனுஷ், யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம் இதனால தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப 1.6 மில்லியன் சில்ட்ரன் வந்து இருக்காங்க. அடுத்தது மொபைல் ஃபோன் செயலியில் வோட் அளிக்கலாம். பீகாரில் அறிமுகப்படுத்தியது தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா மொபைல் ஆப்ப பேஸ் பண்ணி வோட்டிங் அப்படிங்கிறது பீகார்ல நடந்திருக்கு. பீகார்ல உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் இவங்கலாம் வீட்ல இருந்தே வோட் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஆப்ப வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இ எலக்ஷன் ஐ மீன் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் பீகார். இஎஸ்இசிபிஹெச்ஆர் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பேரு. ஸோ இந்த ஆப்ப யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, சிடாக் சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அவங்க தான் இந்த ஆப்ப வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஆப் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்க, வீட்ல அந்த ஆப் மூலியமா ஓட்ட வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ல லாகின் பண்ணி, ஃபோன் நம்பர வச்சு லாகின் பண்ணி, அதுல நம்மளோட வோட்டர் ஐடி கார்ட குடுத்தோம்னா, நம்ப யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத என்டர் பண்ணா முடிஞ்சுது. சரிங்களா? வேலை அதோட முடிஞ்சுது சிம்பிளா. ஸோ இதுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸா பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்றது, அந்த மாரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாரி பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா என்ன ஆகுது, நமக்கு வந்து ரொம்ப சேஃபாவும் இந்த ஒரு ஆப் வந்து மாறுது. சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, இந்த வோட்டிங் வந்து மொபைல் பேஸ்டா பண்றது, ஆப் பேஸ்டா பண்றது தான் அடுத்தது நமக்கு ஃபியூச்சரா வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது முறையா யார் பண்ணியிருக்காங்கன்னா, பீகார் பண்ணியிருக்காங்க. பீகார்ல யாரு ஃபர்ஸ்ட் டைமா மொபைல்ல ஓட்டு போட்ட முதல் இந்தியர் யாருன்னா, பீபா குமாரி. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த குடிமக்கள சேர்ந்தவங்க. ஒரு வயசான பாட்டி. சரிங்களா? பீபா குமாரி. அவங்க தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆப் மூலியமா ஓட்டு போட்ட நபர். சரியா? அடுத்தது, சிறந்த தேசிய பூங்காவாக இரவிக்குளம் தேர்வு. ஸோ கேரளாவோட மூணாறு பக்கத்துல இருக்கக்கூடியது தான் இந்த இரவிக்குளம் தேசிய பூங்கா. சரிங்களா? ஸோ இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தேசிய பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுவும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டாச்சிகம் அப்படிங்கிற தேசிய பூங்கா. இது 2மே பார்த்தீங்கன்னா, 92.97% மதிப்பெண்கள் பெற்று சிறந்த தேசிய பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த இரவிக்குளம் அப்படிங்கிற இந்த தேசிய பூங்கால பார்த்தீங்கன்னா, வரையாடுகள், நீலகிரி வரையாடுகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரியான வரையாடுகள் வந்து இங்க அதிகமா காணப்படுது. சரிங்களா? 1975 மே 31ல வனவிலங்கு சரணாலயமாக கொண்டு வரப்பட்ட இது, 1978ல கேரளா மாநிலத்தோட முதல் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப நாட்டிலேயே சிறந்த தேசிய பூங்காவாக இரவிக்குளம் தேசிய பூங்கா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவர்.